மரியாதைக்குரிய மல்லாடி மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் மல்லாடி அவர்கள் இரு தினங்களுக்கு முன்பு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் எங்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு தலைவரை பற்றி ஒரு சில அவதூறுகளை ஒரு விரக்தியில் பேசியிருக்கிறார். அதை பற்றி ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மரியாதைக்குரிய மல்லாடி அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது மக்களுக்காக உழைத்ததை விட கார்பரேட்டுகளுக்காக உழைத்திருக்கிறார். இந்த ரிலையன்ஸ் கம்பெனிக்காக பல விஷயங்களை செய்திருக்கிறார். முதலமைச்சராக மரியாதைக்குரிய தலைவர் வைத்திலிங்கம் அவர்கள் இருக்கும்போது ரிலையன்ஸ் விஷயத்துக்காக தான் பல முறை அவர்கிட்ட முறையிட்டு இருக்கிறார். பல விஷயங்களை பேசியிருக்கிறார். அவரது அறையில தான், அதாவது மரியாதைக்குரிய மல்லாடி அவர்களோட அறையில தான் இந்த மதுபானத்துடைய உரிமையாளர்களும் அது சம்பந்தப்பட்டவர்களும் கான்ட்ராக்டர்லாம் அடிக்கடி உட்கார்ந்து இருப்பாங்க. அதெல்லாம் மறந்து விட்டு அவர் இந்த மாதிரி அவதூறான தகவல்களை சொல்லியிருக்கிறார். அந்த ரிலையன்ஸ் கொடுத்த அந்த மக்களுக்காக அந்த சிஎஸ்ஆர் பணத்துல அவர் எவ்வளவு செலவு பண்ணாரு, மீதி கணக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்றத அதுக்கு அந்த விசாரணைக்கு தயாரான்னு அவர் சொல்ல வேண்டும். அதே மாதிரி அந்த பாரிஸ் ஈஃபில் டவர்னு ஒண்ணு கட்டினாரு. அது பிரயோஜனமே இல்லாம இன்னைக்கு துருப்பிடிச்சு போய் அவ்வளவு கோடி அதுல தேங்கி அதுல அந்த பணம் வீணா போயிருக்குது. அதே மாதிரி அந்த இன்ஜினியரிங் காலேஜ் பாத்தீங்கன்னா முயற்சி எடுத்து கட்டி கடைசியில இன்னைக்கு துருப்பிடிச்சு போய் எதுக்கும் பயன்பாடு இல்லாம இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் அவர் கவனம் செலுத்தினா நல்லது. அந்த ரிலையன்ஸ் கொடுத்த பணத்துக்கு இது வரைக்கும் கணக்கும் இது வரைக்கும் வரல. அந்த ஆயில் கம்பெனி கொடுத்தாங்க, அந்த பணத்துக்கும் அவர் எவ்வளவு கொடுத்தாரு, எவ்வளவு செலவு பண்ணாரு, அதுக்கும் விசாரணை வச்சாங்கன்னா சரியா இருக்கும்ன்றது எங்களுடைய கருத்து. அதே மாதிரி இந்த மீனவர்களை வங்கியில அந்த பணம் பெற்று கொடுத்தாரு, அந்த கணக்கும் இது வரைக்கும் கொடுக்கல. அதை பத்தி அவர் அதுக்கு விசாரணை வச்சாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி ஏனாம்ல இந்த ஆந்திராவை சேர்ந்த கான்ட்ராக்டர்லாம் அடிக்கடி இவர் சந்திப்பாங்க. அது எதுக்குன்றதையும் ஒரு விசாரணை வைக்கணும். அவருக்கு சொன்ன மாதிரி 1985 இருந்து நீங்க கணக்கு எடுத்து பார்க்கலாம். அதாவது எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணா எம்பி அவர்களுடைய சொத்து கணக்கு பார்க்கலாம், இன்னைக்கு இருக்கிற சொத்து கணக்கையும் பார்க்கலாம். அதே மாதிரி மரியாதைக்குரிய மல்லாடி அவர்கள் அன்னைக்கு என்ன அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொத்து வச்சிருந்தாரு, இன்னைக்கு என்ன சொத்து வச்சுக்கிறாருன்றதையும் நம்ம கணக்கு எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இலங்கை சென்று இந்த அமைச்சர்கள்லாம் சந்திச்சார். அதை மறக்க வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு எதுக்காக சந்திச்சாருன்றதையும் அவர் விளக்கம் சொல்லணும். அதே மாதிரி நீங்க மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை அவங்கள பத்தி பேசுறீங்க. ஆனா உங்களாலதான் அவர் தோத்தாருன்றதை உங்களால மறுக்க முடியுமா? இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் அவரு எங்க போய் நின்னாலும் அந்த நேரத்துல அவர் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்த போதிலும் அவரு உங்களை நீங்க இட்டு போய் நிறுத்தினால அவரு உங்களை வச்சுதான் மக்கள் அங்க ஓட்டு போடலன்றத நீங்க மறக்க கூடாது. அதே மாதிரி இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா உங்களோட வாக்கு உங்களால அவர் ஜெயிச்சாரு, இந்த வாக்கு வாங்கினாங்கன்னு சொல்ல முடியாது. கொல்லப்பள்ளி அசோக்கு அதுல இருந்தாரு, அவருக்காக தான் அந்த வாக்கு. ஏன்னா உங்களை மக்கள் புறந்தள்ளிட்டாங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த வாக்கு வரிசைன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்ப எங்க எம்எல்ஏக்கள், எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அவங்க எந்த விதமான பதவியும் இது வரைக்கும் அரசாங்கத்துல எதிர்பார்க்கல. ஆனா நீங்க தோல்வியுற்ற பிறகும் அந்த அரசாங்க பதவியை வச்சுக்கின்னு முதலமைச்சர் அவர்களை கையில வச்சுக்கின்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்குடைய மாண்பையும் அவருடைய மரியாதையையும் நீங்க ரொம்ப குலைச்சின்னு இருக்கிறீங்க. இது உங்களுக்கு தேவையா? மக்கள் புறந்தள்ளின பிறகு இன்னைக்கு இருக்க தோல்வியுற்றவங்களாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துன்னு இருக்கிறாங்க, மக்கள் வேலையை பார்க்கறாங்க. அனாவசியமா அரசாங்கத்திலேயோ அரசாங்க பதவியோ எதிர்பார்க்கல.
ஆனா நீங்க இன்னைக்கு அந்த பதவியை வச்சுக்கின்னு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செயல்பட விடாம தடுத்துக்கின்னு அவருக்குரிய மரியாதையை கொடுக்காம நீங்க இன்னைக்கு செய்து நிற்கிறதையும் நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த கடல் அரிப்பு சம்பந்தமா ஒரு அடிக்கல் நாட்டினீங்க, அதை நீங்க செய்து முடிக்கல. அதே மாதிரி ஒரு அரசாங்கத்துல இன்னைக்கு எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதோட பிஜி பணம் எல்லாம் கட்டின பிறகுதான் அந்த பூஜையை போடுவாங்க. ஆனா நீங்க பதவியில் இருக்கும்போது பொய்யான பூஜையை போடுவீங்க, முதல்ல பூஜை போட்டுருவீங்க. அது வேலை நடக்குதா என்னன்னா நீங்க சொல்ல மாட்டீங்க. இது மாதிரி தகவல் விஷயங்கள்லாம் நிறைய நீங்க செய்திருக்கிறீங்க. அதனால மக்களை நீங்க ஏமாற்றி பொய்யான தகவலை பரப்புறீங்க. இந்த நேரத்துல நாங்க ஏனாம் மக்களை கேட்டுக்கொள்வது என்னன்னா, இது போன்ற அரசியல்வாதிக்கு, போலியான அரசியல்வாதிக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டாம் என்று இந்த நேரத்துல நாங்க கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி உண்மையா உங்களுக்கு உழைக்கக்கூடிய நல்ல இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை நீங்க ஆதரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களை ஆதரிக்கணும். நீங்க இந்தியா கூட்டணி வர்றதுக்கு நீங்கள் பாடுபட வேண்டும். இது போன்ற பொய்யான அரசியல்வாதிகளையும், இது போன்ற பழிவாங்கும் அரசியல்வாதிகளையும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் தேர்தல் நடக்கும்போது ஒரு போட்டி இதெல்லாம் இருக்கிறது சகஜம். தேர்தல் முடிந்த பிறகு அவங்கள பழிவாங்குற அரசியலை அவர் செய்து நிற்கிறார். இந்த முறை அவர் தோல்வி விட்டுற காரணமே இந்த மாதிரி பழிவாங்கும் அரசியல் தான். அதெல்லாம் கைவிட்டு விட்டு அவர் மக்கள் நல பணிகளை செய்தா நல்லா இருக்கும்ன்றது எங்களுடைய கருத்து. நன்றி. ஊழல் ஈடுபட்டாரா மல்லாடியா? தெளிவா சொல்றேன். அவரும் தெளிவா சொல்லல. இல்ல அவரும் தெளிவா சொல்லல. இது நாங்க தெளிவா சொல்றோம். அவர் முதல்ல தெளிவா சொல்லட்டும். தயார்னு தானே சொல்றாரு. இல்ல நாங்க தயார்னு தான் சொல்றோம். தயார்னு தான் சொல்றோம். அது என்ன? அதான் அவர் தேர்தலுக்காக இல்ல, அவரு இந்த மாதிரி தவறான தகவலை பரப்பி இருக்கிறாரு. அதுக்கான பதில் சொல்லணும் இல்லையா? இப்ப அவரு சொன்ன விதங்கள்லாம் தயாரான்னு கேட்கிறாரு. நம்ம தயார்ன்றதால தான் இந்த பேட்டியை கொடுக்குறோம். இன்னைக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ரிலையன்ஸை வச்சுக்கின்னு அவர் எவ்வளவு வேலை செஞ்சாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அதிகமான முறை ரிலையன்ஸுக்காவையும் அந்த மதுபானையும் வச்சிருந்தது அவங்க எல்லாமே பார்த்திருக்கிறாங்க. அந்த அரசாங்கத்துல இருந்து எல்லாமே பார்த்திருக்கிறாங்க. அதான் சொல்றேன், முழுமையா அடையல. அதாவது ரிலையன்ஸும் சரி, ஆயில் கம்பெனியும் சரி, அவங்க கொடுத்த பணத்துக்கு முறையான கணக்கு காட்டல. கொடுத்த பணத்தை செலவு பண்ணிருக்கிறாரு. ஆனா மீதி அதுல செலவு பண்ணாத என்ன பண்ணாரு? முறையான கணக்கு வழக்கு இருக்குதா? அதான் எங்களுடைய கேள்வி. அததான் சொல்றேன். எத்தனை தடவை நடந்தாரு, கூட இருக்கிற அமைச்சர் எத்தனை தடவை சொன்னாருன்றத நீங்க அதை பார்க்கணும். நாங்க இதுக்கான பதில் அதை நம்ம அடுத்ததுல சொல்றோம். இல்ல அவங்க செய்ய நான் தயாரா, அதான் சொல்றேன், சுருக்கமா சொல்லிட்டேன். 85ல இருந்து முன்னாள் முதலமைச்சர் அவரு விவி அவர்களுக்கு இருந்த சொத்து கணக்கையும் எடுத்துங்க, இப்ப இருக்கிற சொத்து கணக்கையும் எடுத்துங்க. நான் அதாவது அந்த மாதிரி நாங்க சொல்ல வரல. நீங்க அவர் சொல்றதுக்கு நாங்க விளக்கம் சொல்றோம். நீங்க தாராளமா எடுத்து பாருங்க. அததான் சொல்றேன். அதாவது அவரும் டைரக்டா சொல்லல. நீங்க அவர்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட ஆதாரத்தை கேளுங்க, அப்புறம் நாங்க ஆதாரம் கொடுக்குறோம். என்னன்னு சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காரு. அப்புறம் பேப்பர் மில் இஷ்யூல சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க அடுத்த பேட்டி சொல்றோம். அது என்ன? அதுதாங்க, நீங்க சொத்து கணக்கு எடுத்தாலே தெரிஞ்சிடும் இல்லையா உங்களுக்கு? நீங்க அவங்களோட சொத்து கணக்கு எடுத்தாலே உங்களுக்கு அவர் ஊழல் பண்ணிக்கிறாரா பண்ணலன்னு தெரிய போகுது. அவர் யாரை விட்டாலும் நாங்க தயாரா இருக்கிறோம். நாங்க கொடுக்கல. அவருக்கான பதில சொல்லி இருக்கிறோம். ஏத்துக்கல. அவருக்கு நாங்க பதில் சொல்லி இருக்கிறோம். ரெடின்னு தான் சொல்றோம். நாங்க ரெடின்னு தான் சொல்றோம். ஏங்க இல்லன்னா நாங்க இந்த விளக்கத்தை சொல்லுவோமா? இருங்க, எங்க மேல தவறு இருந்தா நாங்க இதுக்கு மேல இந்த பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
எங்க மேல தவறு இருந்தா பயப்பு இல்லையே. நாங்க தான் எங்க பயந்தா தானே நாங்க கோயிலுக்கு வரணும். நாங்க தான் பயப்பு இல்லையே. ஏங்க ஊரறிஞ்ச உண்மை இன்னைக்கு வந்து நீங்க உங்களுக்கு தெரியும் அவரு குடும்ப பாரம்பரியம் என்ன, இந்த குடும்பம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் எப்படி இருந்தாங்கன்னு. நீங்க பாருங்க விரைவில் என்ன இதோட முடிய போது பாருங்க அடுத்தது. நன்றி. CSR fund. Pipeline lay. Ado itne varshamaayitute. Ipo decade after that, sir, அந்த சமயத்துல ஏன் சொல்லல? யாரு? நீங்களா? அந்த சமயத்துல கூட தெரியல. அதாவது இப்ப வெளியே அவர் கேட்கவே நம்ம இந்த விளக்கம் சொல்லி இருக்கிறோம். உங்களுக்கு இன்னும் விளக்கம் இருக்குது, நாங்க சொல்றோம் இன்னும் டீட்டெயிலா. இப்ப எனக்கு புரியல. நாங்க தான் சொல்றோமே, நாங்க ஊழல்னு இப்ப நாங்க அதை பத்தியே பேச வரல. இந்த முறைகேடு அவர் சொல்லியிருக்கிறார், தவறான தகவலை சொல்லியிருக்கிறார். முதல்ல அவருடைய விஷயத்த அவர் சொல்லட்டும், அவர் அதுக்கான விளக்கத்தை சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றோம். இல்லைங்க, முதல்ல ஒண்ணு புரிஞ்சுங்க. இத்தனை பேருக்கு ஜெயிச்சுன்னு வந்தாரு, இந்த முறை ஏன் தோல்வி விட்டுறாரு? அதனால தானே அவர் இவர்கிட்ட தோல்வியடை செய்யறாரு. அவரு நிக்காதது காரணம் இல்லைங்க, அவர் நிக்காதது காரணம் என்ன? அதாவது அவர் தோல்வி விடுவோன்ற பயத்துலதான் அவர் வந்து முதலமைச்சர் அங்க நிறுத்துறாரு. ஒரு சாதாரண சுயேட்சை எம்எல்ஏ போய் முதலமைச்சரை தோக்க வைக்கிறாரு, அதே நீங்க புரிஞ்சுக்க தேவையில்லையா? அதாவது அவர் சொன்னதுக்கு நாங்க விளக்கம் கொடுத்துக்கிறோம். அடுத்த கட்டமா என்னன்னு பார்த்துட்டு நாங்க சொல்றோம். இல்ல அடுத்தது நாங்க சொல்றோம். இப்போதைக்கு அவருக்கு தேவையான விளக்கத்தை நாங்க கொடுத்துட்டோம். தேவையானதை நான் அடுத்த பேட்டில சொல்றேன். மறுப்பு தான் இது, மறுப்பு தான். அதாவது இப்ப அதாவது உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வந்து யானம் வந்து ஒரு அது அந்த யானம்ன்றது ஒரே ஒரு தொகுதி. சரிங்க, நான் கேக்குறேன், காங்கிரஸ் கட்சியில காங்கிரஸ் முதலமைச்சராக இருக்கும்போது தான் இந்த திட்டங்கள்லாம் இன்னைக்கு வந்து செய்திருக்கிறாரு இல்லைங்களா? இப்ப என்ன செய்திருக்கிறார்? இப்ப இந்த முறையில அவர் என்ன செய்திருக்கிறார்? அதுக்கு அடுத்த ஆட்சியில என்ன செய்திருக்கிறார்? இன்னைக்கு அந்த காலேஜ் கூட, இன்ஜினியரிங் காலேஜ் கூட ஏதாவது பண்ணி முடிச்சாரா? இல்ல இன்ஜினியரிங் காலேஜ் போய் பார்த்தோம். இப்ப நாங்க போகும்போது போய் பார்த்தோம். சுத்தமா அதாவது பயன்பாடு இல்லாம துருப்பிடிச்சு போய் ஃபேன் எல்லாமே மோசமா இருக்குது. காங்கிரஸ் ஆட்சியில் அவர் இருக்கும்போது காங்கிரஸ் அவருக்கு நிறைய திட்டங்களை கொடுத்தது. காங்கிரஸ்ல இருக்கும்போது தான் அவரால் செய்ய முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு எல்லாமே வந்து கிடப்புல போடப்பட்டு எல்லாமே வீணா போய் கிடக்குது. அவர் வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் பழி வாங்குறதா நினைச்சு ஏழாம் மக்களை பழி வாங்கின்னு இருக்கிறார். நான் என்ன சொல்றேன், ஏன் ஒண்ணுமே செய்யல? உங்களுக்கு எவ்வளவு திட்டங்கள் பேசிதான் இருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கும்போது, அதாவது மரியாதைக்குரிய நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போது இந்த கவர்னர் செய்ய விடல, மத்திய அரசு செய்ய விடல. ஆனா காங்கிரஸ் மத்தியில இருக்கும் போல இந்த மாதிரி எல்லாம் எந்த பழிவாங்க திட்டத்தையும் செய்யவே கிடையாது. அன்னைக்கு இதே மரியாதைக்குரிய என்ஆர் அவர்கள் இருக்கும்போது, இந்த கவர்னர் எந்த ஏகே சிங்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி தடையெல்லாம் பண்ணவே இல்லை. ஆனா இன்னைக்கு பிஜேபி எல்லா மாநிலத்திலையும் இந்த பழிவாங்க அரசியல பண்ணின்னு இருக்கிறாங்க. இது உண்மையா இல்லையா? நீங்க சொல்லுங்க, உண்மையா இல்லையா? ஆமா. அதே மாதிரி இவர் போய் அந்த கொல்லப்பள்ளி அசோக்கோட அந்த இடத்துல போய் அவரை பழிவாங்க நினைச்சுக்கின்னு மக்களை பழிவாங்கன்னு இருக்கிறாரு. பழிவாங்க அரசியலை விட்டுட்டு அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யற வேலையை பார்க்கணும். நன்றி நன்றி நன்றி.